யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அன்று சொல்றார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை பார்த்த சொல்றார், என் மகனே மகளே, பிசாசை எதிர்த்து நில்லு, அவன் ஓடி போயிடுவான். இப்போ நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய கஷ்டம், நிறைய நெருக்கம், நிறைய உபத்திரம். ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏன் என் வீட்டில் உள்ள பிரச்சனை, ஏன் வேலையில் பிரச்சனை, ஏன் தொழிலில் பிரச்சனை, எனக்கு ஏன் என்ன நடக்குதுன்னு கோபம் வருது, எரிச்சல் வருது, மற்றவங்களாம் எரிச்சல் படுறீங்களே. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறார். அதாவது ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவத்திற்கு யார் காரணம்? நம்ம மனிதர்களை பார்க்குறோம். என் மனைவி தான் பிரச்சனை, என் கணவரால் தான் பிரச்சனை, என் மாமியாரால் தான் இந்த குழப்பம், என் மருமகளால் தான் இந்த பிரச்சனை, அல்லது இவங்களால், அவங்களால, கூட வேலை பார்க்குறவங்களால, மேல் அதிகாரியால், கூட ஊழியம் செய்கிற ஊழியக்காரரால், இப்படி நம்ம மனிதர்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்களுக்கு ஒரு எதிராளி உண்டு, ஒரு எனிமி உங்களுக்கு உண்டு. அந்த எனிமி யாரு? சில நினைக்கிறீங்க, எங்கள் வீட்டில் இவன் தான் எனக்கு எனிமி, இவ தான் எனக்கு எனிமியே அப்படின்னு நினைக்கிறீங்கள. வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரி சூப்பர்வைசர்ன்றாங்களா, அவன் தான் எனக்கு எதிரியே. மனிதர்கள் எதிரி அல்ல. முதல்ல அறிந்து கொள்ளுங்க. எதிரி என்பவன் மறைந்திருந்து செயல்படுகிற சாத்தான், பிசாசு, அவனுடைய கிரியைகள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால் தான் தெளிந்த புத்தி அவசியம், விழித்திருக்கிற ஒரு அனுபவம் அவசியம் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், இந்த உலகத்தில் நமக்கு ஒரே ஒரு எதிராளி தான் உண்டு. அவன் எதிராளியாகிய பிசாசானவன். அவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, அவன் சிங்கம் கிடையாது, சிங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்ட பயமுறுத்தி அழிக்கிற மாதிரி செயல்படுவான். இதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. அப்போது இந்த பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுடைய சமாதானத்தை கெடுக்க, சந்தோஷத்தை கெடுக்க அவன் போராடி கொண்டே இருக்கிறான் என்பதை மறந்துடக்கூடாது. அதனால் தான் யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஏன்னா உங்கள் எதிராளியை பிசாசு உலகத்தின் அதிபதியாக சுற்றி கொண்டிருக்கிறான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவனுக்கு சாட்சியாய் வாழ ஆரம்பிக்கும் போது, அது ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அவங்க மேலே கோபத்தோடு எழும்புவான். உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், உங்களை பாதிப்பை உண்டாக்கணும், உங்களை முடக்கணும், உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்னு சொல்லி அவன் கிரியை செய்து கொண்டே இருப்பான். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, அந்த பொல்லாதவன் இருக்கிறதுனால உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க, நான் ஜெயம் தருவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நமக்கு போராட்டம் உண்டு. ஏதோடு கூட வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், பில்லி சூனியம், மந்திர வல்லமை, இவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உபத்திரமும் போராட்டமும் நிறைந்தது தான். அந்த வழியாக தான் கடந்து போகணும். ஏனென்றால் எதிராளியாகிய பிசாசானவன் தினந்தோறும் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருப்பான். இந்த போராட்டம் கடைசி வரை இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒன்றும் பயப்படாத, எதிர்த்து நின்று ஓடி போயிடுவான். அவன் போராடி பார்ப்பான். நீ எதிர்த்து நின்றுட்டா அவன் ஓடித்தான் ஆக வேண்டும். அதனால் நீ பயப்படாதபடி பிசாசு எதிர்த்து நல். இன்றைக்கி உங்கள் வீட்டில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் போராட்டம், குடும்ப சமாதானத்தில் பாதிப்பு, போராட்டம் வந்து கொண்டே இருக்குதா? நீங்கள் யாரையோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் எதிராளியாகிய பிசாசு, அவன் தான் உனக்கு விரோதமாய் போராடுகிறான், நீ அவனை எதிர்த்து நிற்கணும். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் வரக்கூடியது ஆவிக்குரிய போராட்டம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அதாவது கண்ணுக்கு தெரியாத எதிரியோட சண்டையிடுவது.
அது பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஆவியில யுத்தம் பண்ணுவது. இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் எபேசியர் 6:11 வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிற, பிசாசின் தந்திரங்களோடு, சாத்தானுடைய தந்திரம், அவனுக்கு பெரிய வல்லமை பலன்லாம் கிடையாது, தந்திரமாய் செயல்படுவான், நம்மளை டைவெர்ட் பண்ணிடுவான். அவன் மறைந்திருந்து பிரச்சனை உண்டாக்கிட்டு, உன் பிரச்சனை காரணமே உன் கணவன் தான், உன் மனைவி தான், உன் மாமியார் தான், உன் மருமகள் தான், அல்லது இவங்க தான், அவங்க தான், உன் கூட வேலை செய்கிற அந்த ஊழியக்காரன் தான், இப்படின்னு சொல்லி டைவெர்ட் பண்ணிடுவான். அவன் தந்திரசாலி. ஆனால் மறைந்திருந்து செயல்படுகிறது இந்த பிசாசு தான். அவனை தான் நம்ம டார்கெட் பண்ணணும், அவனை தான் எதிர்க்கணும். அவனை எதிர்த்து ஜெபிச்சு துரத்திட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே மாற்றம் வந்துடும், ஊழியத்தில் மாற்றம் வந்துடும், வேலை செய்கிற இடத்துல மாற்றம் வந்துடும். நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஆள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் அல்ல. நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஆள் உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற நபர் அல்ல. நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஆள் உங்களோட கூட வேலை பார்க்குற ஒரு ஆள் அல்ல. மறைந்திருந்து செயல்படுகிற சத்துருவாகிய பிசாசு. அவனை எதிர்த்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா சூழ்நிலைகள் மாறிடும். அதான் வசனம் சொல்லுது, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. எபேசியர் 6:12 சொல்லுது, நம்முடைய போராட்டம் என்பது மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்களோடு அல்ல. தெளிவாக இருக்குதுல்ல, மாம்சமும் இரத்தமுடைய மனிதர்களோடு நம்முடைய போராட்டம் அல்ல. அவங்க நம்முடைய எதிராளியும் அல்ல. ஆனால் அவளுக்கு பின்னால் நின்று செயல்படுகிற, மறைந்து நின்று செயல்படுகிற ஆவி. இந்த சாத்தான் தந்திரமாக என்ன செய்வான், மனிதர்களை பயன்படுத்தி யுத்தம் பண்ணுவான். உங்கள் கூட வேலை பார்க்குற ஆள் உங்களுக்கு விரோதமாய் தூண்டி விடுவான். மேலதிகாரி உங்களுக்கு விரோதமாய் தூண்டி விட்டு உபத்திரப்படுத்த நினைப்பான். கணவனை மனைவிக்கு விரோதமாய் தூண்டி விடுவான், மனைவியை புருஷனுக்கு விரோதமாய் தூண்டி விடுவான். மாமியாரை மருமகளுக்கு விரோதமாய் தூண்டி விடுவான், மருமகளை மாமியாருக்கு விரோதமாய் தூண்டி விடுவான். உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒருவருக்கு விரோதமாய் பிரச்சனை உண்டாக்கி, ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலை உண்டாக்கி சமாதானத்தை கெடுத்து விடுவான். இது மனிதரால் உண்டானதல்ல, மறைந்திருந்து செயல்படுகிற எதிரியாகிய பிசாசானவன். அவனை தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும், அவனை தான் நீங்கள் எதிர்த்து ஜெபிக்கணும். அவனை துரத்திட்டா உங்கள் வீட்டுக்குள்ளே சூழ்நிலை மாறிவிடும், உங்கள் ஊழியத்தில் சூழ்நிலை மாறிவிடும். இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம எதில் ஈடுபடுகிறோமோ, ஒரு குடும்பம்னா குடும்ப சமாதானத்துக்கு எடுக்க சாத்தான் போராடுவான். ஊழியன்னா ஊழியத்தில் நம்மை சோர்ந்து போக பண்ண, மடங்கடிக்க, நெருக்கத்தை உண்டாக்க போராடுவான். பிஸ்னஸ்னா பிஸ்னஸில் தடை உண்டாக்கி, தாமதம் உண்டாக்கி, நெருக்கத்தை உண்டாக்கி அதில் போராடுவான். அது மாதிரி இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு விரோதமாய் என்ன செய்யலான்னு தந்திரமாய் செயல்படுவான். நம்முடைய சிந்தனையை சாத்தானை குறித்து யோசிக்க விடாதபடி மனிதர்களை குறித்து யோசிக்க வைத்து விடுவான். இதுதான் சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்பதாக நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ பிசாசை எதிர்த்து ஜெபிச்சிட்டா சூழ்நிலையே மாறிடும், அந்த ஒரு அட்மாஸ்பியரே மாறிடும், அந்த கிளைமேட் சேஞ்சஸ் வந்துடும். நீங்கள் ஆச்சரியமான மாற்றத்தை பார்க்க முடியும். அதனால தான் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவன் ஓடி போவான். இன்றைக்கி பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், மனக்குழப்பம், டிப்ரெஷன், வருத்தம், ஏன் வாழணும், இந்த மாதிரி வாழ்க்கை தேவையான ஒரு நெருக்கம், யார் மேலேயோ கோபம், யார் மேலேயோ எரிச்சல், யார் மேலேயோ பகை, அந்த மாதிரி உண்டாகுதில்லை. ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சாத்தானை எதிர்த்து நில்லுங்க, சூழ்நிலை மாறுவதை பார்ப்பீங்க. அவன் ஓடி போயிடுவான். எதிர்க்கணும், அவ்வளோதான். நம்ம ஐயோ பிசாசு அதை செய்கிறான், இதை செய்கிறான், கட்சிக்கிற சிங்கம் போல் வரான், என்ன பண்ணுறது, நம்மை குறைத்தே நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு சுய பரிதாபத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறோம்ல, பிசாசுக்கு அது கொண்டாட்டம். ஆண்டவர் சொல்கிறார், இப்படி நீ அழுது கொண்டிருந்தா சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், கர்த்தருக்கு பிரியமாக தான் இருக்கேன், எனக்கு அப்படி நடக்கணும், எனக்கு அப்படி நடக்கணும், இந்த கேள்வியெல்லாம் கேட்காதபடி எனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசை நான் இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன்னு எதிர்த்து ஜெபிச்சு பாருங்கள், சூழ்நிலை மாறும். இந்த பிசாசை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவை. என்ன தெரியுமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அன்று சொல்றார், விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். நான் எப்படி பிசாசோட யுத்தம் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ஊழியக்காரர் ஜெபிப்பார், அவர் ஜெபிப்பார், இவர் ஜெபிப்பார். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகமற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீங்கள் பிசாசை எதிர்த்து ஜெபித்து ஜெயித்தாதான் மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எழும்பணும், அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த சத்தியத்தை அறியாதனால தான்
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்கரமாகிறான்னு ஆண்டு சொல்கிறார். அவனுக்கு வசனம் தெரியல, சத்தியம் தெரியல, அதனால சாத்தான் என் ஜனத்தை சங்காரம் பண்ணி அவருடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறான் என்பதாய். நீங்கள் சத்தியத்தை அறிந்து எழும்பிட்டீங்கன்னா பிசாசு கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க, அவங்களை கண்டு பயப்படுவான். அப்போ விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்க்கணும். இயேசுவின் நாமத்தில் சாத்தானை எதிர்க்கிறேன், எதிர்த்து நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், என் மீது அவனுக்கு அதிகாரம் இல்லை, என் குடும்பத்தின் மீது அதிகாரம் இல்லை. பிசாசை ஒரு மனதை கெடுக்கிற ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, என் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஆவி, என் ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசு உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்படி எதிர்த்து துரைத்து ஜெபிங்க, மாற்றம் வரும். அப்படி எதிர்க்கணுமானா விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த என்ன விசுவாசம் நமக்கு இருக்கணும்? ஒரு 3 காரியம் சொல்கிறேன், வசனம் நல்ல காணி. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அழகாய் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். முதலாவது நம்ம விசுவாசிக்க வேண்டிய காரியம், உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். சாத்தானை ஜெயித்தவர், சாத்தானை காலின்களை நசிக்கினவர். அதனால் எனக்குள் இருக்கிற இயேசுதான் பெரியவர். இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அதனால் சாத்தான் என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை ஜெயிக்க முடியாது, என்னை அழிக்க முடியாத. காரணம், என்னோடு கூட இருக்கிற இயேசு சாத்தானை விட பெரியவர், அவனை ஜெயித்தவர், அவனை காலின்களை நசிக்கினவர். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நீங்கள் கட்சிக்கிற சிங்கம் மாதிரி வர, அப்படி வரா, இப்படி வரான்னு பார்க்குறீங்க. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்வை வித்தியாசமாக மாறிவிடும். நீங்கள் பாருங்கள், சிம்சோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஒரு முறை பாலசிங்கம் வந்ததான். பாலசிங்கம்னா இளம் சிங்கம், யங் லயன், கிழட்டு சிங்கம் கிடையாது, பாலசிங்கம். ஏன்னா அது ஜெயிக்க முடியாதுன்றதுனால இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது வருது. பரிசுத்த ஆவியானவர் சிம்சன் மலை இறங்கின உடனே வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்தெறிவதை போல கிழித்தெறிந்து விட்டான். ஐயோ சிங்கம், பாலசிங்கம், பயமாக இருக்கல, கிழித்தெறிஞ்சிட்டு போய்கிட்டே இருந்தான். அவ்வளோதான். எப்படி அது முடிந்தது? இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு ஆட்டுக்குட்டியெல்லாம் சிங்கம் மாதிரி தெரியுது. ஆட்டுக்குட்டியெல்லாம் சிங்கம் மாதிரி பிசாசு அப்படி வர்றான், இப்படி வர்றான், வீட்டுக்குள்ளே வர்றான், வேலையில் வர்றான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஆவில நிரம்பி அபிஷேகத்தோடு அதை பாருங்கள். உங்கள் கூட இருக்கிற இயேசு பெரியவர், யூதா கோத்திரத்தின் சிங்கம், அவர் தான் ஒரிஜினல் சிங்கம். பிசாசு டூப்ளிகேட்டு வேஷம் போட்டு கொண்டு வர்றான். எதுக்கு பயப்படுறீங்க? விசுவாசத்தில் உறுதியாருங்க. என்ன விசுவாசம்? அவனை காட்டில் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆவியானவர் இறங்கின உடனே சிம்சோனுக்கு சிங்கம் ஆட்டுக்குட்டியை போல தெரிந்தது. கிழிச்சு எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருந்தான். நீங்கள் கர்த்தருக்குள்ளே உள்ள நல்ல பலப்படுத்திக் கொள்ளுங்க, ஆவியில் பலனடைங்க, அபிஷேகத்தில் நிறைந்திருங்க, வசனத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தரிலும் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட்டு உறுதியாக நின்னீங்கன்னா சிங்கம் வேஷம் போட்டு கொண்டு ஒரு பிசாசை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க, எதிர்த்து நிற்பீங்க. நான் டெய்லி ஜோமன்மை சொல்ல, சாத்தானே உன்னை காட்டில் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், உன் தலையை மிதித்த இயேசு என்னோடு இருக்கிறார், உன் வல்லமை சிலுவையில் உரிந்து கொண்ட இயேசு என்னோடு இருக்கிறார். நீ என்னை ஜெயிக்க முடியாது, போராடிப்பாரு, நீ என்னை ஜெயிக்க முடியாது, உன்னை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். அப்படி சொல்லி ஜெபிக்க 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 தான் வெற்றி உண்டாகும். வாய் திறந்து சொல்லுங்க, பிசாசை எதிர்த்து நெல்லுங்க. வசனம் அப்படித்தானே சொல்லுது. உங்கள் வீட்டில் மாற்றம் வரணும், வேலையில் மாற்றம் வரணும், தடை மாறணுமான பிசாசை எதிர்த்து வாய் திறந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கணும். முதலாவது விசுவாசம், என் கூட இருக்கிற இயேசு சாத்தானை ஜெயித்தவர், அவனை விட பெரியவர். அப்படி விசுவாசிக்கணும். 2வது விசுவாசம், லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாரு. இதில் 2 காரியத்தை ஆண்டு சொல்வார். 1, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவாகிய சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவரை பின்பற்றுகிற, அவருக்கு அர்ப்பணித்து நடக்கிற, அவருக்கு சீஷராய் மாறியிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அத்தாரிட்டி. என்ன அதிகாரம்? சர்ப்பங்கள் தேள்களை மிதிக்கன்னா, சர்ப்பம் தேள் என்பது நமக்கு காட்டில் ஓடுகிற பாம்போ அந்த தேளோ அல்ல, பிசாசனுடைய கிரியைகளை குறிக்கும். 2மே விஷத்தன்மை உள்ளது. பாம்புக்கு வாயில் விஷம், பல்லில், தேளுக்கு வாலில் விஷம்.
இந்த மாதிரி கொடூரமான விஷயத்த சாத்தான் அப்படி தான். முன்னால் பொன்னாலும் போனால் பின்னால் பொன்னாலும் கொட்டி நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிற விஷம் உள்ளவன் பிசாசு. அந்த சாத்தானுடைய கிரியைகளை மிதிக்கிற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம அதிகாரம் பெற்றவர்கள். நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். ரட்சிக்கப்பட்டீங்களா? அபிஷேகம் பெற்றீங்களா? ஆவில நிரம்பி ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரம், பிசாசின் கிரியைகளை காலங்களை மிதித்து அழிக்கிற அதிகாரம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கணும். இந்த விசுவாசத்தில் குறைவுபட்டனால தான் பிசாசு மேற்கொள்ளுகிறான். உங்களுடைய அதிகாரம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியணும். இல்லை, இந்த அதிகாரம் தெரியாதனால்தான் நீங்கள் விசுவாசிகள் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தைரியமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். எனக்கு அதிகாரம் தரப்பட்டு இருக்கிறது என்பதை விசுவாசிக்கணும். பிசாசை துரத்துகிற அதிகாரம், அவனை கட்டுகிற அதிகாரம், அவனுடைய கிரியைகளை அழிக்கிற அதிகாரம், அவனுடைய கிரியைகளை காலன்களை மிதிக்கிற அதிகாரத்தை இயேசு எனக்கு தந்திருக்கிறார். அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தோட எதிர்த்து நின்னீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு விசுவாச சகோதரி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையிலெல்லாம் ஜெபிப்பாங்க. அவருடைய வீட்டில் இருந்த ஒரு குழந்தை, அவள் பாதிக்கப்பட்டாள். நடுராத்திரியான சத்தமிடுவாள், அலறுவாள். ஒரு பயப்படுத்துகிற ஆவி பல நாட்களாக கலங்க பண்ணினது. இவங்க உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் மகளுக்கு விடுதலை கொடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க பாரத்தோடு ஜெபிப்பாங்க. இது மாதிரி பல நாட்கள் கடந்து விட்டார். உபவாசம் பண்ணிலாம் ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், என் பிள்ளைக்கு விடுதலை ஆகலையே, இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாள், நாமுடைய பிள்ளை தான் ஆண்டவரே, உபவாசத்தெல்லாம் ஜெபிக்கிறேன், ஒன்றும் நடக்கலையே. அப்போ ஆண்டவர் சொன்னார், மகளே நீ என்ன ஜெபம் பண்ணுற? இயேசுவே என் மகளுக்கு விடுதலை கொடுங்க, என் மகளை பாதுகாத்து கொள்ளுங்க, அப்படி ஜெபிக்கிறேன். நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? அது ஒரு பிசாசு, உன் மகளை பயமுறுத்துது, கலங்க பண்ணுது, அலற பண்ணுது, அவளை டிஸ்டர்ப் பண்ணுது. உனக்கு தெரியுது பிசாசு எப்படி டீல் பண்ணணும்னு நான் உனக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன். நீ அதை பின்பற்றாமல் இயேசுவை விடுதலை கொடும், இயேசுவை பாதுகாத்து கொள்ளும் ஜெபிச்சா இப்படி. அப்போ என்ன செய்யணும்? பிசாசை எதிர்த்து நில்லு, கடிந்து கொள்ளு, விரட்டு. என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவேன்னு உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறல்ல, உன் அதிகாரத்தை நீ பயன்படுத்தாதபடி நீ அழுதுகிட்டு இருந்தா எப்படி பிசாசை ஜெயிக்க முடியும்? அப்போதான் அவளுக்கு தெளிவு தெரிந்த, ஐயோ என்னுடைய அறியாமை, வசனம் தெரியல, அதிகாரம் தெரியல, பலன் அடைஞ்சு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி போலாத பிசாசை என் மகளை டிஸ்டர்ப் பண்ணாத, விலைக்கு போ என்று கடிந்து கொண்டு ஜெபிச்சாங்க. ஒரே நாள், அவ்வளோதான், போய்விட்டார். அது விடுதலை. அப்புறம் மகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் செய்யலை. அவங்க சொன்னாங்க, பிரதர் என்னுடைய அறியாமையினால் தான் என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுது. நிறைய கிறிஸ்தவங்க கஷ்டப்பட காரணம் அறியாமை. வசனம் நமக்கு தெரியல, நம்முடைய அதிகாரம் தெரியலை. இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே மகளே நான் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தாலும் ஒன்று ஜெயிக்க முடியாது. நான் ஜெயித்தது உனக்காக, நான் ஜெயித்தது உனக்கு வெற்றி கொடுக்க. நான் ஜெயித்துட்டேன், அதனால் ஒன்று மேற்கொள்ள முடியாது. தைரியமாக விசுவாசத்தில் உறுதியாக இந்த எதிர்த்துனல்ல, உன் அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசு எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி உன்னை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லி. என் குடும்பத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை, என் பிள்ளைகளைத்தோட அதிகாரம் இல்லை, என் மனைவிக்குள்ளே இருந்து கிரியேசி அதிகாரம் இல்லை, என் புருஷனுக்குள்ளே இருந்து போராட உனக்கு அதிகாரம் இல்லை, என் மருமகளுக்குள்ள மாமியாருக்குள்ள கிரியேச்சுகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன், விலைக்கு போ. ஜெபிச்சு பாருங்கள், வீடே மறுரூபமாக்கப்பட்டு விடும். உங்கள் வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில் இது கர்த்தர் என்னை கற்றுக் கொடுத்தாரு. நான் தினந்தோறும் இந்த போராட்ட ஜெபம் செய்கிறேன். 4 விதமான ஆவிகள் துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவி, வானமண்டலத்தின் ஆவிகள், அந்தகார லோகாதிபதி, தினந்தோறும் அவைகளை எதிர்த்து இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த தான் ஜெயம் உண்டாகிறது. நீங்கள் பயன்படுத்துங்க. விசுவாசத்தில் ஆண்டவருக்கு அதிகாரம் தந்திருக்கிறார்னு தைரியமாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 3வது எதை விசுவாசிக்கணும்? அதே 19ஆம் வசனம், லூக்கா 10:19 ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எந்த பிசாசும் உங்களையோ குடும்பத்தையோ சேதப்படுத்த முடியாது, மாட்டாது வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அப்போ சேதப்படுத்துதுன்னா என்ன அர்த்தம்? பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்குறோம், விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறோம், நம்ம ஜெப வாழ்க்கை சரியில்லை, வேத வாசிப்பு சரியில்லை, தேவனுக்குள்ளே நம்ம பலன் அடையலைன்னு அர்த்தம்.
நீங்கள் கர்த்தருடைய வசனத்திலும் கர்த்தரிலும் சரியாக பலனடைஞ்சு இருந்தீங்கன்னா உங்களை சாத்தானால சேதப்படுத்தவே முடியாது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம். அதனால நீங்கள் அதை உறுதியாக விசுவாசிக்கணும். மந்திரவாதங்கள், பில்லிசூனியங்கள், சாத்தானுடைய வல்லமை எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. போராட்டம் உண்டு, போராடுவான், உங்களை சேதப்படுத்த முடியாது. போராடுவான், உங்களை முடக்கி விட முடியாது. போராடுவான், உங்களை அழித்து விட முடியாது. அதான் விசுவாசம். தினந்தோறும் எனக்கு போராட்டம் இருக்குது. போராடி தான் பார்க்குறான் பிசாசு. பல விதங்களை என்னுடைய சரீரத்துக்கு போராடுறான், ஃபேமிலியில் போராடுறான், ஊழியத்தில் போராடுகிறான், ஒவ்வொரு காரியத்தில் போராடி தான் பார்க்குறான். ஒவ்வொரு நாள் ஆண்டு ஜெயம் கொடுத்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறாரு. அதனால் போராட்டம் வரும், நம்மளை சேதப்படுத்த முடியாது. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தை. நீங்கள் சொல்லணும், சாத்தானை நீ என்னை சேதப்படுத்த முடியாது, என்னை முடக்க முடியாது. என்ன உன்னை காட்டில என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். உன்னை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். அந்த இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன், உன்னை எதிர்த்து நிற்கிறேன். நீ விலகி போய் இயேசுவின் நாமத்தில் அவருடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் சொல்லி ஜெபிச்சு பாருங்க, மாற்றத்தை காண்பீங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும். அபிஷேகம் பெற்று நல்ல கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்தவர். அவர் ஒரு பட்டணத்தை ஒழித்து போயிருந்த போது முதல் நாள் கூட்டம் முடிந்தது. நிறைய ஜனங்கள் தொடப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த இரவு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு முதல் நாள் கூட்டம் முடிந்தது. இரவில் அவர் நித்திரை செய்து கொண்டிருந்த போது தங்கியிருந்த இடத்துல ஒரு பொல்லாத ஆவி வந்தது. ஒரு பொல்லாத ஆவி வந்து நின்றார். அவருக்கு ஆவிலை விழிப்பு வந்து கவனித்த ஒரு ஆவி வந்து ஒரு படுக்கை பக்கத்தில் நிற்கிறாரு. இவரை தாக்குவதற்காக ஏவப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு ஆவி அது. அவர் பார்க்குறாரு, தெளிவாக தெரிஞ்சிட்டு ஒரு ஆவி வந்து நிற்கிது, என்னை குறிவைத்து தாக்க வந்திருக்கிறது. அந்த ஆவியான டக்குன்னு வெளிப்படுத்தினா மந்திரவாதம், பில்லி சூன்யம் பண்ணி அந்த ஆவியை ஏவி விட்டுருக்குறாங்க. நீ இயேசுவை மகிமைப்படுத்துறதுனால நாளைக்கு என்னை பேசக்கூடாது, உன்னை முடைக்கிறனோ என்பதற்காக அந்த ஆவி ஏவப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஆவி என்னை வெளிப்படுத்தினார். இவர் சொன்னார், பிசாசே, நான் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ என்னை தொட முடியாது, நீ என்னை சேதப்படுத்த முடியாது. அப்படி சொன்ன உடனே தலையாட்டு தெரியுங்குது. பிசாசு கூட தெரியும், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவுடைய பாதுகாப்புக்குள் இருக்கீங்க, உங்களை சேதப்படுத்த முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். பயமுறுத்தி பார்ப்பான். நீங்கள் பயத்துக்கு இடம் கொடுத்துட்டா உங்களை மேற்கொள்ள முடியும். அதனால தான் முதல்ல பயத்தை கொண்டு வரதா அவர் சில காட்சிகளை காண்பிக்கிறது, சொப்பனங்களை காண்பிப்பது, சில காரியத்தை பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன், என் கூட இருக்க இயேசு பெரியவன்னு சொல்லி பாருங்க, பிசாசன் நடுங்கிடுவான். உங்களுடைய விசுவாசம் உள்ள வார்த்தைக்கு தான் அவன் பயப்படுவான். நீங்கள் பயந்துட்டீங்கன்னா உங்களை மேற்கொள்ளுவான். பாருங்கள், இயேசுவின் நாமத்தினால ஓடி போயிருன்னு சொன்ன அவ்வளோ தான் போய் விட்டார். அவன் ராத்திரி எல்லாம் உட்காந்து மந்திரம் போட்டு மணிக்கணக்காக பிசாசை அனுப்பினா ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் நாமத்தால் ஓடி போச்சு. அவ்வளோதான் அவனுடைய வரலாமை. அதனால எண்ணாகம 23:23 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கரமான குறி சொல்லுதல் இல்லை. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா மந்திரவாதம், பிலிசனை என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என் குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் யாக்கோபா இருக்கணும், இஸ்ரவேலாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து யாக்கோபா இஸ்ரவேலாய் மாற்றின ஆண்டவர் அவரோடு கூட ஐக்கியத்தில் சரியாக இருந்தால் எந்த மந்திரவாரமும் பலிக்காது, பில்லிசூனியம் பலிக்காது. குறி சொல்றது உங்களுக்கு விரோதமாக யார் சபிச்சாலும் அந்த குறி சொல்கிற ஆவியனுடைய வார்த்தை பலிக்காது. விசுவாசிங்க, இதுதான் உங்களுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். அந்த விசுவாசத்தோட எதிர்த்து ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். உங்களுடைய வீட்டுக்குள்ளே, வேலையில், ஊழியத்தில், பிஸ்னஸில் பெரிய மாற்றத்தை இன்று முதல் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பிரச்சனையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னு பாருங்க. மறைந்து இந்த செயல்படுகிற சாத்தான், பிசாசு உங்களுக்கு விரோதமாய் கோபத்தோடு செயல்படுகிறான். நீங்கள் மனிதர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, மனிதர்களோடு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீங்க. அதை விட்டு மறைந்திருந்து செயல்படுகிற ஆவிக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண ஆரம்பிங்க. அவனை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்க, எதிர்த்து நில்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிங்க. உடனே ஒரு மாற்றம் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடித்தான் ஆக வேண்டும். அந்த அதிகாரம் நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. இப்போ விசுவாசத்தோடு அறிந்து கொண்டீங்களா உங்களுடைய அதிகாரம் என்ன? தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறது, உங்களை அபிஷேகம் பண்ணி இருப்பது, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் தெரிஞ்சிட்டு இல்லை. எதிர்த்து நில்லுங்க.
சாத்தா எங்கே போராடுறான்? பிள்ளைகள் வழியாக போராடுறானா, கணவர் வழியாக போராடுறானா, மனைவி வழியாக கிரியை செய்கிறானா, மாமியார் வழியாக, மருமகள் வழியாய் போராடுறானா, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, அல்லது கிராமத்து ஆட்கள் மூலமாக, சொந்தக்காரங்க மூலமாக போராடுறானா, அல்லது கூட வேலை பார்க்குற மூலமாக, மேல் அதிகாரி மூலமாக போராடுறானா, அல்லது யாரோ மந்திரவாத பில்லிசுனி செய்கிறாங்க பிஸ்னஸை பாதிக்க, அப்படிலாம் நீங்கள் நினச்சி இந்த போராட்டத்தில் நிற்கிறீங்களா? எதுவாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்த்து நின்றா ஜெயிச்சிருவீங்க. பிசாசை எதிர்த்து நிற்கணும். இப்போ அப்படி தான் ஜெபிக்க போகிறோம். ரெடியாக நீங்கள் முதல்ல அப்படியே கண்களை மூடி, இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். நான் சாத்தானை எதிர்த்து நிற்க என்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்த வல்லமையினாலே நிரப்பும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும். உம்முடைய இரத்தத்தினால கழுவி, உம்முடைய இரத்தத்தினால என்னை பலப்படுத்தி கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவிக்குள்ள என்னை பலப்படுத்தி கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். என்னை சுத்திகரியும். நான் இனி ஒழுங்கா ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், கர்த்தருக்குள்ளே பலனடைஞ்சு நிற்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பொல்லாத ஆவி, சாத்தானுடைய கிரியைகளை எதிர்த்து நிற்க எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். என் விசுவாசத்தை பலப்படுத்தும். நான் விசுவாசிக்கிறேன், அந்த பொல்லாத சாத்தானை காட்டிலும் என்னோடு இருக்கிற நீர் பெரியவர். அந்த பிசாசை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசுவாகிய நீர் பெரியவர். நீர் சாத்தானை ஜெயித்து விட்டீர். அவனை சிலுவையிலே காலின்களை நசிக்க விட்டீர். அவனுடைய தலை மிதிக்கப்பட்டு விட்டது. அவன் மீது ஜெயம் எடுத்து விட்டீர். எனக்காகவே நீர் வெற்றி சிறந்தீர். ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன். எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறீர் சாத்தானை மேற்கொள்ளவும் துரத்தவும். ஆண்டவரே, எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஒன்றும் என்னையும் என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. மந்திர வல்லமை, பில்லிசூனிய வல்லமை, எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவிகள், எந்த ஆவிகள், வானமண்டலத்தின் ஆவிகள், அந்தகார வல்லமைகள், துரைத்தனம் என்கிற ஆவிகள், எந்த வல்லமையும் எந்த ஆவியும் என்னையும் என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. அந்த அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறேன். நீ சொன்னபடி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை நான் எதிர்த்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவைகளை எதிர்த்து துரத்துகிறேன். இயேசுவின் இரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். வியாதியை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். என் குடும்பத்தில் திரும்ப வியாதியை கொண்டு வந்து நஷ்டப்படுத்தி வீண் செலவுகளை உண்டாக்குற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். சகல வியாதிகளும் குடும்பத்தை விட்டு விலகட்டும். சாபத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், நஷ்டங்கள், இழப்புகள், இந்த கலங்கங்களை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானை கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன். சாத்தானுடைய கிரியைகளை மேற்கொள்கிறேன். அந்த வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஜெயம் உண்டாகட்டும். இன்று முதல் வியாபாரத்திலே மாற்றம், குடும்பத்திலே மாற்றம் வரட்டும். நான் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மனிதர்களை எழுப்பி எனக்கு ஒருமாய் போராடுகிற பொல்லாத அந்த சாத்தானுடைய கிரியைகளை கடிந்து கொள்கிறேன். அந்த மனிதர்கள் மேல் நம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன். அவர்களுக்குள்ளே மாற்றம் வரட்டும். நான் அவர்களை நேசிக்கிறேன், அவர்களை மன்னிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் அல்ல, அவர்களை பின்னால் நின்று செயல்படுகிற சாத்தானை நான் எதிர்த்து ஜெபிக்கிறேன். என்னுடைய வீட்டுக்குள்ளே கிரியை செய்கிறேன். பொல்லாத சத்தனுடைய வல்லமை கடிந்து கொள்ளுகிறேன். நம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன். எங்களுக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். பொல்லாத பிசாசை, எரிச்சலின் ஆவியை, கோபத்தின் ஆவியை, குறை சொல்லுகிற ஆவியை, சண்டையிடுகிற ஆவியை கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வீட்டை விட்டு விலகி பொல்லாத சாத்தானை என்று கடிந்து கொள்ளுகிறேன். அவைகளை எதிர்த்து நான் ஜெபிக்கிறேன். நஷ்டத்தை உண்டாக்குற ஆவிகள், பயத்தையும் கலக்கத்தை உண்டாக்குற ஆவிகள், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன் அவைகளை இயேசுவின் நாமத்தில். இந்த குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். எங்கள் வீடு இயேசுவுக்கு சொந்தம். என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகள், என் மாமியார், என் மருமகள் எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம். பொல்லாத சாத்தானை உன்னை கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். சகல போராட்டங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த இயேசுவுக்கு
துதிக்க ஸ்தோத்திரம். இதோ நீர் சொன்னபடி பிசாசு ஓடிவிட்டதற்காய் நன்றி, அவன் துரத்தப்பட்டதற்காய் நன்றி, எங்கள் வீட்டை விட்டு வெளியேறி போனதற்காய் ஸ்தோத்திரம், என் வழியை விட்டு அவன் விலகி போனதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி ஒவ்வொருவருக்கு நீர் அற்புதம் செய்து விட்டீர். இன்று முதல் ஒரு மாற்றங்களை காணட்டும், தடைகள் விலகி காரியங்கள் வாய்ப்பதை காணட்டும், நோய்கள் விலகி ஆரோக்கியம் அடைவதை காணட்டும், எல்லா பயங்களும் கலக்கங்களை விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாவதை காணட்டும், எல்லா சண்டைகளை பிரிவினைகள் கசப்புகள் நீங்கி சமாதான அன்பு ஐக்கியம் உண்டாவதை காணட்டும். கர்த்தர் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆவியானவர் பலமாய் உங்களை நிரப்பி ஆட்கொண்டு உங்க மூலமாகவே உங்களுக்கு ஜெயம் கொடுத்து விட்டார். இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேளுங்க, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. எதிராளியாகிய பிசாசு தினமும் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுவான். தினமும் அவனை ஜெயித்துக்கிட்டே தான் நீங்கள் முன்னேறி போகணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவனை ஒதுக்கிட்டு நீங்கள் தனியாக வாழலாம் முடியாது. எப்படி இயேசு ஒதுக்கிட்டு வாழ முடியாதோ, எதிராளியாக பிசாசு பின்னால் வந்துக்கிட்டே தான் இருப்பான், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், அவனை துரத்திக்கிட்டே இருக்கணும், அவனுடைய வல்லமைகளை மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கணும். இதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். நமக்கு போராட்டம் உண்டு, கடைசி வரைக்கும் நாம் ஜெயித்து கொண்டே இருப்போம். தொடர்ந்து நீங்கள் இந்த காரியத்தை தெளிவாக அறிந்து ஜெபித்து கொண்டே இருங்க. இன்றையிலிருந்து மாற்றத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே, வேலையில், ஊழியத்தில், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பார்ப்பீங்க. சத்துரு கொண்டு வந்த தடைகள் விலகி இருக்கும், காரியங்கள் மாற்றமாய் முடிந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.